Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு சத்தான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போறோம். பாசி பயிரை வச்சு மாவு உருண்டை எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் 1 கப் அளவுக்கு பாசி பயிரை எடுத்துட்டு நல்ல வாசம் வர்ற வரையும் வறுத்திருக்கேன். வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டி வெல்லம் எடுத்துர்க்கேன் நான். இந்த வெல்லத்தை வந்து நல்லா உடைச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் மெஷர் பண்றதுக்கு சரியா இருக்கும். நான் எந்த கப்ல 1 கப் போட்டனோ பயிறு போட்டனோ அதே கப்ல 1 கப்பை விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு வெல்லத்தை தட்டி எடுத்துர்க்கேன். இப்போ அந்த பயிறு நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். நல்ல பவுடரா அரைச்சு எடுத்துக்கங்க. கொரகொரப்பா அரைக்காம நல்ல பவுடரா அரைச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது வெல்ல பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்தணும். ரொம்ப சேர்த்திடாதீங்க. இப்போது அந்த தண்ணி சேர்த்துன உடனே அந்த ஹீட்டுக்கு நல்லா மெல்ட் ஆயிரும். அப்படியே கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுறலாம். கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கங்க. 1 இல்லை 2 ஏலக்காய் நல்லா தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கங்க. இந்த அளவுக்கு அந்த வெல்லம் கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கரைஞ்சிரணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் உருகுனதுக்கு அப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்ச மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா வறுத்துக்கணும் அந்த நெய்யில். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இப்படி பண்ணுறப்போ அந்த மாவு உருண்டை வந்து நல்ல மணமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ இதை வந்து நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நல்லா திருப்பியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கங்க. வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு, பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம தயார் பண்ணி வச்ச வெள்ளைப்பாகு உள்ளே சேர்த்துக்கலாம். நான் தயார் பண்ண வெள்ளைப்பாகில் எல்லாமே சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தான் மிச்சம் இருந்துச்சு. ஒரு 3/4 பகுதி வெள்ளைப்பாகு நான் இந்த இதில் சேர்த்துற அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வெள்ளைப்பாகு வந்து எடுத்தோடனே ஃபுல்லாக கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. மாவு உருண்டை கைக்கு பிடிக்கிற அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வெள்ளைப்பாகு மிச்சம் இருந்துச்சு. மீதி எல்லா பாகுமே எனக்கு மாவு உருண்டைக்கு தேவையாக இருந்துச்சு. நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை அழகாக வரும் பார்க்குறதுக்கு மாவு உருண்டை. உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா வரும். ஃபஸ்ட்டு உருண்டைக்கு மட்டும் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரே ஒரு இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம வெள்ளை பாகு சேர்த்துறதுனால. ஆனாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.